இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த சொடக்கு தக்காளி, போன மாதம் நம்ம அறுவடை பண்ணி எடுத்த சேப்பக்கிழங்கு, இது ரெண்டும் வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இது ரெண்டுமே நம்ம மாடி தோட்டத்து அறுவடைங்க. சேப்பக்கிழங்கை நல்லா கழுவி வேக வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் இதை போட்டு தாளிச்சிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவு வெங்காயம், நீங்கள் எந்த வெங்காயம்னாலும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க. செவந்து வந்ததுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதிகமாக தக்காளி போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம சொடக்கு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோடு போடும்போது இந்த சொடக்கு தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரும். சேப்பக்கிழங்கு வெந்துருச்சு, தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, சொடக்கு தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது வதக்குனதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேப்பக்கிழங்கை சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இதில் சேப்பக்கிழங்குல கொஞ்சம் காரம் இறங்கணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். நன்றி.